பாம்பு கடிச்சு செத்தவனோட பாம்பு கடிச்சிருச்சுன்ற பயத்தில் செத்தவன் தான் ஜாஸ்தி. இது நம்மளுடைய யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். 10 கேள்வியில் 4 கேள்வி நல்லா எழுதிட்டு மீதி கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சு எழுதுனீங்கன்னா கூட அதோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் எத்தனை குழந்தைகள் வந்து ஸ்கூல் எக்ஸாமில் 10th and 12th ரொம்ப சந்தோஷமாக அப்பியர் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மெயின்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரியோட கொஞ்சம் ஈஸி தான் எழுதுறது. ஏன்னா ப்ரிலிமினரியில் வந்து உங்களுக்கு ஸ்கோப் இருக்காது. ஆனால் மெயின்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஹேண்ட் ரைட்டிங், கண்டென்ட் ஒன்றுமே இல்லாதது ஒன்று, படிக்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட் ரைட்டிங், கண்டென்ட் ஹெவியாக இருக்குது. என்ன ஆகுனா கொஷின் பேப்பர்ஸை வந்து வாங்கி வச்சுட்டு சில பேர் எப்படி எழுதலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணலான்னு 10 நிமிஷம் யோசிப்பாங்க. இந்த 10 நிமிஷம் யோசிக்கிறதுலே வந்து அந்த கொஷினுக்கு டைமே போயிடும். பிரச்சனை என்னென்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பென் எடுத்து பக்கமாக எழுதியே இருக்க மாட்டோம். நேராக எக்ஸாம் சென்டரில் போய் எழுதுகிறப்ப கை பயங்கரமாக வலிக்கும். அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ், எழுத முடியாமல் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆகிட்டு அழுத ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களோட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதே நேரத்தில் வந்து இன்டர்வியூவை உங்களுக்கு ஒரே ஷாட்டில் கிளியர் பண்ண முடியும். ஒரு வருஷம் படிச்சதுக்கு அப்புறமாவுமே வந்துட்டு சில நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ்னால என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கான பயிற்சி இல்லை, ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் சின்மயா அகாடமிலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 60 டெஸ்ட் வரும். 20 டெஸ்ட் வந்து செஷனல் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது 20 டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் வில் பி a complete full mock test followed by CSAT test. ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நான் உங்களுக்கு டிஸ்கஷன் ஆஃபர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் we will be providing you with the 1-to-1 கைடன்சஸ். இந்த 1-to-1 கைடன்சஸ் எதுக்குன்னா உங்களோட நிறை குறைகளை நாங்கள் ஒருத்தராக கூப்பிட்டு பார்த்து அதை சரி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 60 டெஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கிற பட்சத்தில் உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த பர்டிகுலர் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு உங்களால கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹரிக்குமார், IRTS 2010 பேட்ச் சிவில் சர்வீஸ்லேருந்து IRTS செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ வந்து சீனியர் டிவிஷனல் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸை பார்த்துட்ருக்கேன். இப்போ தேர்வு எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. டைம் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது வாழ்க்கைக்குமே அது ரொம்ப பொருந்தும். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து டைம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே ஒரு டாஸ்க்கை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணிக்கக்கூடாது. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷினாக கூட இருக்கட்டும், நார்மல் கொஷினாக இருக்கட்டும், கொஷின் எடுத்த உடனே தெரியல அடுத்த கொஷின் போகணும், அடுத்த கொஷின் தெரியல அடுத்த கொஷின் போகணும், 2 கொஷின் 3 கொஷின் தள்ளி போனீங்கன்னா இருக்கும். இல்லைனா அந்த போர்ஷனே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்ப எழுதலாம். 10 கேள்வியில் 4 கேள்வி நல்லா எழுதிட்டு மீதி கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சு எழுதுனீங்கன்னா கூட அதோட இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பதற்றம் அடையக்கூடாது. பெரும்பாலான நேரங்களில் வந்து இது சொல்லுவாங்க பாருங்கள், கிராமத்தில் வந்து பாம்பு கடிச்சு செத்தவனோட பாம்பு கடிச்சிருச்சுன்ற பயத்தில் செத்தவன் தான் ஜாஸ்தி. இது நம்மளுடைய யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். வெளியே வந்து கேட்டிங்கன்னா கதையாக நிறைய சொல்லுவார் அவர். ஆனால் அவர் எக்ஸாம் ஹாலில் வந்து அவரால் வந்து எழுதியிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதற்றம். அந்த பதற்றத்தை வந்து நம்ம நிச்சயமாக அவாய்ட் பண்ணுவோம். நிச்சயமாக கான்ஃபிடெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும், அதுதான் முக்கியம். எக்ஸாம் ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலிங் பேட்டர்ன் அப்படி இருக்குது. நம்மலாம் அப்படி தான் ட்ரெயின் ஆகிருக்கும். ஏன் வந்து எத்தனை குழந்தைகள் வந்து ஸ்கூல் எக்ஸாமில் 10th and 12th ரொம்ப சந்தோஷமாக அப்பியர் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நிச்சயமாக நான் சந்தோஷமாக அப்பியர் ஆகலை. அது ஒரு பதற்றத்தோடு தான் அப்பியர் ஆகணும். ஏன்னா வந்து ஸ்கூல் எக்ஸாம் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு மீடியமாக தான் இவ்வளோ நாள் நம்ம பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். அதனால் வந்து அந்த மாதிரி பழகின 21 வருஷம் அப்படி பழகின ஒரு ஆள் வந்து திடீர்னு எக்ஸாம் சென்டரில் UPSC போனோடனே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரியான பேட்டர்னில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம வந்து அதை ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு, இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக எடுத்துகிட்டு லவ் பண்ணி எக்ஸாம் எழுதணும். கண்டிப்பாக அந்த டைம் லிமிட்டுன்றது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே ஸ்டிக் பண்ணிக்கணும். ஆனால் வந்து அது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அப்பியர் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த வேலையை வந்து நீங்களாக விரும்பி செய்கிறீங்க. ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணுன்றது வந்து நீங்களாக விரும்பி செஞ்ச ஒரு விஷயம். அப்போது அதில் எக்ஸாம்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை நிச்சயமாக நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, மெயின்ஸில் ஃபஸ்ட் டைமே கிளியர் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய விஷயந்தான். அது
ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனால் மெயின்ஸில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ப்ரிலிமினரியில் கஷ்டப்படுற ஒரு பேட்டர்னும் இருக்குது. அது ப்ரிலிமினரி மட்டும் அவங்க கிளியர் பண்ணாமல் 4 வருஷம் இருப்பாங்க, 5வது வருஷம் கிளியர் பண்ணால் சர்வீஸ் வாங்கியிருப்பாங்க. அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. மெயின்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரியோட கொஞ்சம் ஈஸி தான் எழுதுறது. ஏன்னா ப்ரிலிமினரியில் வந்து உங்களுக்கு ஸ்கோப் இருக்காது. ஒரு கொஷினை வந்து தெரியலன்னா விட்டுறணும், அவ்வளோதான். வேறு 4 சாய்ஸ் இருக்கும், தெரியலனா அது அவுட்டு. ஆனால் மெயின்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சமாவது தெரியும். கொஞ்சம் தெரிஞ்சதுனாலே நான் 4 பக்கம் எழுதுவேன். ஏன்னா வந்து அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நேரடியாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. அது சம்மந்தமான வேறு சில விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா 4 பக்கம் தானாகவே வந்துடும். யாருமே வந்து உங்களை குற்றம் சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே ஒரு யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கு இதுதான் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் ஆன்சர்லாம் கிடையவே கிடையாது. மார்க்கை வந்து எவால்வேட் பண்ணுறவங்க அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, உங்களால் வந்து ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ண முடியுதுன்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு நல்ல மார்க்கை கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு நிறைய டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் இருக்கும். மெயின்ஸ் ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க அப்படின்னா டெஸ்ட்டு வச்சு முடித்த பிறகு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். பேப்பர் கொடுத்த பிறகு யார் வந்து நடத்தினாங்களோ அவங்கள இல்லை மற்றவங்கள வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு கட்டம். எக்ஸாம் எழுதுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸாமுக்கு அப்புறம் நடக்கிற அந்த குரூப் டிஸ்கஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சதுனா தான் நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு கருத்தை சொல்லுவார், உங்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் ஒருத்தர் கருத்தை சொல்லுவார். இது எல்லாத்தையும் போடுறப்போ ஒரு முழுமையான ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விட்டதை அவர் சொல்லுவார், அவர் விட்டதை நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரியான குரூப் டிஸ்கஷன் பண்ணுறப்போ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த சப்ஜெக்டை பற்றி என்ன மாதிரியான பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இது எல்லாத்தையுமே எல்லாரும் இந்த குரூப் டிஸ்கஷன்றது எல்லாத்தையும் போட்டு செஞ்சால் ஒரு களிமண் உங்கள் கையில் கொடுத்த மாதிரி பசஞ்சு அதை நீங்கள் வந்து களிமண்ணை வந்து குடமாகவும் செய்யலாம், பாத்திரமாகவும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வழக்கத்திலே இல்லாத மாதிரியான ஒரு இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது நான் ப்ரெசென்ட் பண்ணது வழக்கத்திலே இல்லாதது. நான் அதை சொன்ன பிறகு நிறைய பேர் கேட்டாங்க, அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி போட முடியும், அது எப்படி வரும் அப்படின்னு. அது ஒரு உதாரணம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புல்லட்டாக போட்டு எழுதுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம் எழுதி வர பழக்கம். முக்கியமான பாயிண்ட்டை போடுறது, ஸ்கெட்ச் பண்ணி ஹைலைட் பண்ணுறது. நான் என்னோடய சோஷியாலஜி எக்ஸாம் எழுதுகிறப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் மாதிரி டயக்ராம் மாதிரி போட்டேன், ஃப்ளோ சார்ட் போட்டேன், பை டயக்ராம் போட்டேன், பாக்ஸாக போட்டு எழுதினேன். இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே யூபிஎஸ்சியில் வந்து செய்யாத ஒரு பேட்டர்ன். இது எங்கேருந்து எனக்கு வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய பிபிஏலேருந்து. பிபிஏயில் வந்து ஒரு எக்ஸ்பீரிமெண்டலாக வந்து எப்படி நான் வந்து இங்கிலீஷ் எழுதணும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் போடுறது. இதெல்லாம் எந்த புக்லேயுமே இல்லாத ஒன்று. நான் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இதே தான் வந்து என்னோடய சோஷியாலஜிலையும் வந்து நான் சோஷியாலஜியில் இது மாதிரி டயக்ராம் போட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டுமா தான் இருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் கிட்டத்தட்ட 340 மார்க்ஸ் கிட்ட 2 பேப்பர்லேயும் சேர்ந்து வந்தது. அது ஒரு நல்ல மார்க். சோஷியாலஜியில் அவ்வளோ ஈஸியாக வந்து மார்க் வாங்க முடியாது. இது ஒரு ஸ்கில்லு. இது மாதிரி நீங்களே இன்னோவேட்டிவ். ஆனால் இதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து பாதகமாகவும் போகலாம். நேரத்துக்கு எனக்கு தெரியல எது பாதகம் எது சாதகம்னு. ஆனால் ஸ்கில்ஃபுல்லாக நீட்டாக ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல மார்க்கு தரும். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஹேண்ட் ரைட்டிங். சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், வேறு எது வேணாலும் ஆகட்டும், அதாவது 2 விதமாக அதை எடுத்துக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங்கான ஹேண்ட் ரைட்டிங், கண்டென்ட் ஒன்றுமே இல்லாதது ஒன்று. படிக்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட் ரைட்டிங், கண்டென்ட் ஹெவியாக இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது சொன்னது தான் உங்களுக்கு மார்க் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா யூபிஎஸ்சியில் வந்து யாருமே வந்து பார்த்துட்டு அப்படியே மார்க் பண்ணுறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக நம்புறது என்னென்னா யூபிஎஸ்சியில் லைன் பை லைன் படிச்சுட்டு தான் மார்க்கை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. அதனால் படிக்கிற அளவுக்கு ரொம்ப படிக்க முடியாத அளவுக்கு மோசமாகவும் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கக்கூடாது. நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங் வச்சுட்டு ஒன்றுமே விஷயம் இல்லைனாலும் நிச்சயமாக நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதனால் ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக படிக்கிற அளவுக்கு நிச்சயமாக இருக்கணும். அது ரொம்ப வீக்காக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அதையும் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். எனக்கு ஓரளவுக்கு நான் எழுதுறதை என்னாலே படிக்க முடியும். அதனால் வந்து அதுக்கு நான் பெருசாக எஃபர்ட் எடுக்கலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட், எழுதுறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் சில இதெல்லாம் நிறைய இருக்கும். எக்ஸாம் எழுதுகிறப்போ கெட்ட பழக்கன்றதோ ஒரு வித்தியாசமான பழக்கம். என்ன ஆகுனா கொஷின் பேப்பர்ஸை வந்து வாங்கி வச்சுட்டு சில பேர்
எப்படி எழுதலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணலான்னு 10 நிமிஷம் யோசிப்பாங்க. இந்த 10 நிமிஷம் யோசிக்கிறதுலே வந்து அந்த கொஷினுக்கு டைமே போயிடும். யூபிஎஸ்சி ரைட்டிங்கில் அது வந்து உதவாது. கொஷின் பேப்பரை படித்தோம்னா மைண்டு திங்க் பண்ணுறப்ப கை எழுதணும், மன ஓட்டம் கையில் டெலிவரி ஆகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த எக்ஸாம் வந்து 3 மணி நேரத்தில் எழுத முடியும். நீங்கள் யோசித்து ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னா அந்த கொஷின் போயிடுச்சு, நீங்கள் மறந்துட்டு அடுத்த கொஷின் போக வேண்டியது தான். இது ஒரு தப்பு. இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று மன ஓட்டம் வந்து பெண்ணோட முனையிலேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் எக்ஸாம் எழுதுகிற ஸ்கில். எப்போவுமே வந்து நான் யோசித்து ஸ்ட்ரக்சர் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எழுதணும்னா உங்களுக்கு வந்து மறந்துடும். அதுவும் இல்லாமல் ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா வந்து அதை விட்டுறது நல்லது. நான் பின்னாடி எழுதிக்கலாம், அதை விட்டுட்டு நம்ம அதிலேயே ரொம்ப தேங்கி போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம். அதுவும் இல்லாமல் வந்து நிறைய போட்டு யோசித்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப டெக்கரேட்டிவாக எழுதணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சோம்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் மற்ற கொஷின்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸாம் எழுதுகிறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபெமிலியரான கொஷினாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து 15 பக்கத்துக்கு எழுதுவோம். இதுதான் பிரச்சனை. நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, 5 கொஷின் இருக்கும், 5 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு வந்து 2 பக்கம் 3 பக்கம் தான் எழுதணும், டைம் லிமிட் இருக்கும். அது இருந்தால் தான் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எழுத முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், 5 கொஷினில் ஒரு கொஷின் நல்லா தெரியுதுன்றதுக்காக 2 கொஷினோட டைம் அதிலே எழுதி 10 பக்கம் எழுதிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 2வது கொஷின் போகிறப்போ உங்களுக்கு டைமே இருக்காது. அதை நிச்சயமாக வந்து இந்த ஓவர் எந்தூசியாசத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஏன்னா அது இயற்கை. எப்பவுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் வைக்கிறப்ப நீங்கள் அதிகமாக டெலிவரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க. இது யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கும் பொருந்தும். தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்குறப்ப நீங்கள் பாட்டு மடமடான்னு சம்மந்தமே இல்லாமல் எதையாவது பேசுனீங்க அப்படின்னா அதிலேருந்தே 4 கொஷினை கேட்டு உங்களை பிடிச்சிருவாங்க. அதனால் வந்து எது தேவையோ டு த பாயிண்ட் நீங்கள் பேசுனீங்கனாலோ எழுதுனீங்கனாலோ வந்து இது மற்ற கொஷின்ஸை வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. எக்ஸாம் எழுதுறது அதான் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபேரை போகணும்னா எக்ஸாம் சென்டரில் நேராக போய் எழுதுறதை அவாய்ட் பண்ணணும். ஃபேர் போகணும் அப்படின்னா நம்ம எழுதி பார்க்கணும். ஏதாவது ஒரு நல்ல டெஸ்ட் பேட்சோ இல்லை நீங்களே உங்களுக்காக எழுதி பார்க்கணும். உங்களுக்கான டைம் லிமிட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் வாட்சை வச்சுட்டு இந்த கொஷினை வந்து நான் இவ்வளோ நேரத்தில் எழுதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்களே வந்து கரெக்ட் பண்ணி பார்க்கணும். பிரச்சனை என்னென்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பென் எடுத்து பக்கமாக எழுதியே இருக்க மாட்டோம். நேராக எக்ஸாம் சென்டரில் போய் எழுதுகிறப்ப கை பயங்கரமாக வலிக்கும். அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ், எழுத முடியாமல் பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆகிட்டு அழுத ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து எழுதி பழகணும். எக்ஸாம்ன்றது எல்லாத்துக்குமே பொருந்தும். அது வந்து எழுதி பழகினீங்கன்னா தான் எழுத தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ இருக்கும். உங்களோட சிந்தனை ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே நிறைய வச்சுட்டு யோசிக்க முடியும். டெலிவரி பண்ணுறப்ப தான் அது ஃபெயில் ஆகும். எப்போ பல நேரங்களில் வந்து நான் நிறைய தெரிஞ்ச எக்ஸாம் என்னால் விஷயங்களை எழுத முடியாமல் போகுது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதனால தான் வந்து எழுதுகிறப்ப தான் தெரியும் நீங்கள் படித்தது உங்களால் டெலிவரி பண்ண முடியுதான்னு. அதனால் திரும்ப எழுதி பார்க்குறது நல்லது, அமாங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வேறு யாருக்கிட்டையாவது. மனசு யோசிக்க கை எழுதுகிற ப்ராக்டிஸ் வந்தால் மட்டும்தான் இந்த சிவில் சர்வீஸில் எழுத முடியும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து டைம் பவுண்டான விஷயங்கள். ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களை வந்து ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து செக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்க, ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா நான் யோசித்து நான் டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா கலவரம்லாம் நடந்து முடிஞ்சிடும். இதை வந்து உங்களுக்கான ஒரு பேசிக் குவாலிட்டியை கொண்டு வரதுக்காக தான் அந்த எக்ஸாமே இருக்குது. நீங்கள் சைமல்டேனியஸாக டிசைட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எப்பவுமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஒரு வேறு எங்கே வேணாலும் ஆகட்டும், பிரச்சனைகள் வந்து நமக்கு சொல்லிலாம் வராது, இன்வைட் பண்ணிட்டுலாம் வராது. எதிர்பாராத மும்முனை தாக்குதல், பல முனை தாக்குதல் வரப்போ அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ எக்ஸாம் யூபிஎஸ்சி அதே மாதிரி தான். இந்த டைம் லிமிட்ன்றது இந்த வித்தின் த டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி திங்க் பண்ணி டெலிவரி பண்ணுறீங்கன்றதுக்காக தான் அந்த எக்ஸாமே வச்சுருக்காங்க. அதனால் வந்து மனசு யோசிக்க கை எழுத அப்படி தான் இருக்கணும். யோசித்து முடிவு எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரேர் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனால தான் உங்களோட ஸ்கில்லை வந்து எக்ஸாமில் அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் சென்டரில் போயிட்டு அந்த ஸ்கில்லை வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணுன்னா வந்து யோசித்து வைக்கணும். நிறைய பேர் வந்து ஒரு ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை படிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை பற்றி யோசிப்பாங்க, என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றது. அது அவங்களோட லாங்குவேஜில் யோசிப்பாங்க. இதெல்லாம் நான் படித்தேன், இப்படிலாம் யோசித்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு செய்தியை வந்து கலெக்ட் பண்ணி கோர்வையாக வச்சுப்பாங்க. இந்த ஸ்கில் வந்து நாமளே டெவலப் பண்ணால் மட்டும்தான் வந்து புக்கோட லாங்குவேஜில் நீங்கள் டெலிவரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடும். கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து எழுத முடியாது. ஒரு ஆத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி சொல்லியிருக்காருன்னா அதை நீங்கள் அப்படியே எழுதணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் எக்ஸாமில் எழுதவே முடியாது. அதை படித்த விஷயம்
விஷயங்களை உங்களுடைய விதத்தில் வந்து நீங்கள் புரிஞ்சு அதை உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் எழுதுகிறப்ப நீங்கள் நினைக்க உங்களோட ஓட்டத்திலேயே வந்து அது டெலிவரி ஆகும். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களோட சிந்தனையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். வேறு ஒருத்தரை வந்து அந்த இடத்துல நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது ஃபெயில் ஆகும். எக்ஸாம் பாதியிலே வந்து நின்றுடும். அந்த பேப்பர் அதுக்கு மேலே எழுத முடியாது.